எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டிஎன்ஸ் ஒரு சேனலில் பார்க்க போகிறது நல்ல பொலன்னு ஒரு மஷ்ரூம் பிரியாணி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு கைப்பிடி புதினா, 5 பச்சை மிளகா, பெரிய வெங்காயத்தை நறுக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கப்பு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு கப்பு தேங்காய் சாந்து, 2 பெரிய தக்காளி, 200 கிராம் மஷ்ரூமை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு கடாயில் 50 கிராம் எண்ணெய் விட்டு பட்டை, பூ, இலை எல்லாம் போட்டு அது பொரிஞ்ச பிறகு வெங்காயம், பச்சை மிளகாயை வதக்கிக்கோங்க. இது ஒரு சைடு வதங்கிட்டே இருக்கும்போது மஷ்ரூமில் நிறைய வாட்டர் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதை நல்லா 2 நிமிஷம் வச்சு ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த வதங்கிட்டு இருக்கிற வெங்காயத்தில் தக்காளி, புதினாவை ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு சாந்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வதங்கட்டும். அந்த ஸ்மெல்லாம் போன பிறகு 1 1/2 கரண்டி மல்லித்தூள், 1 1/2 கரண்டி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதங்க விடுங்க. அது வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு கச்ச மாதிரி இருந்தால் தான் பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தேங்காய் சாந்து 2 டீஸ்பூன் நெய் போட்டு காளானை ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சூட்டிலே அது 2 நிமிஷம் இருக்கட்டும். நான் ஆல்ரெடி எலக்ட்ரிக் குக்கரில் ரைஸ் வச்சுட்டேன். அது கொதித்த பிறகு இந்த கலவையை எடுத்து நான் கொட்டிட்டேன். நீங்கள் எப்படி வச்சாலும் எப்போதும் ஊற்றுற தண்ணியை விட 1 கப் அளவு தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. ரைஸ் பொலன்னு வந்துடும். இப்போ மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி. பாய்.